உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அண்ணா ரொம்ப லேட் ஆயிடுச்சுண்ணா. நம்ம போய் சிவாவை தேடியே ஆகணும். அந்த குருக்கள் வீட்டுக்கு போவோம். சரி, இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. வாங்க. ரகுநாத், அவன் சொல்றது சரிதான். சிவா போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவனுக்கு எந்த கெட்டதும் நடந்துடக்கூடாது. இது வரைக்கும் என்னெல்லாமோ நடந்துருச்சு. இதுக்கு மேல குருக்கள் வீட்டுக்கு போறதுக்கும் கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. ஆனா என்ன செய்யறது, நமக்கு வேண்டியது நம்ம சிவா நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். நாம போய் தான் ஆகணும். நாங்க போறோம். நாங்க இப்பவே போறோமா? சரி பாட்டி, நான் இப்பதான் சக்தி அக்கா கிட்ட பேசினேன். சிவா அண்ணா அவங்க கூட தான் இருக்காரு. சிவா அண்ணா அவங்க வீட்டுக்கு நல்லபடியா போய் சேர்ந்துட்டாரு பாட்டி. என்ன ரகுநாத், இங்க வா. சிவா சக்தி கிட்டியா போயிருக்கான், அதுவும் தனியா. அவன் நல்லா இருக்கானா? சக்தி அவன் கூட இருக்காளா? என்னாச்சுமா? ரகுநாத், நீங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. ஏன், என்னாச்சு? சிவாவை காப்பாத்துறவா அவன் கூட தான் இருக்கா, சக்தி. சிவா அவளை பார்க்க தான் போயிருக்கான், தனியா, அதுவும் மோட்டார் சைக்கிள்ல. அதோட அவன் நல்லா இருக்கான். மோட்டார் சைக்கிள் இல்லையா? நான் தான் சொன்னேன்ல, சக்தியை விட ஒரு நல்ல பொண்ணு அவனுக்கு அமையவே அமையாது. என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டீங்க. இங்க பாருப்பா, சிவா தனியா மோட்டார் சைக்கிள்ல சக்திய பார்க்க போயிருக்கான். அதோட அவன் நல்லா இருக்கான். நான் சொல்றது புரியுது இல்ல? இது எவ்வளவு பெரிய விஷயம். அவன் எந்த வேலைய பல வருஷங்களா செய்யலையோ, சக்திக்காக அதையும் செஞ்சிட்டான். எனக்கு தெரியாது அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என் பயமே அதுதான் கிழவி. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து புதுசா என்ன பிரச்சனை பண்ண போறாங்கன்னு தெரியல. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.